வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரயான் வந்து டிடிஎஃப்ல ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கை மஞ்சரிக்காக பண்றாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலிஃபோன் வந்து இன்னைக்கு மதியம் ரெசீவ் பண்றாங்க, டெலிஃபோன் ரவுண்ட். ஸோ அதுல கால் வர்றப்ப மந்திரி வந்து கால் அட்டன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேருக்கு வந்து கலர் அடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சை வந்து கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்கா. அதை வந்து யாரை பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ரயான் சொல்றாங்க. ஸோ ரயான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ என்ன கலர் அடிக்க போறாங்க அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ ரயானுக்கும் வந்து ஐடியா இல்லை. ஸோ இருந்தாலும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த சான்ஸ் அவர் செமையா யூஸ் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் முடி வந்து இந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் தெரியுது. ஸோ என்ன கலர் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள போறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, மஞ்சரிக்கும் சரி ரயானுக்கும் சரி உள்ள இருக்கிற ஆளுங்க கிட்ட நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பயும் வந்து அவங்க நிறைய பேச்சு கொடுக்குறாங்க. ஹாய், இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா, ஒரு மணி நேரம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில கை வச்சு உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சா, என்ன இப்படி ஒரு ஹேர் கலரிங் பண்ணால் எப்படி இருப்பானோ ரயான் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டு. ஸோ ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்திருக்கிற அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயானுக்கு வந்து கலர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒயிட்டாக தான் எல்லா இதையும் வந்து கலக்கிறாரு. ஸோ என்ன கலர் அப்படின்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் அடித்து முடிச்சுட்டு அவரோட தலையில் இந்த மாதிரியான கலர் லைக் லெமன் எல்லோன்னு சொல்லலாம், இல்லைனா க்ரீனிஷ், லெமன் எல்லோ க்ரீனிஷ் கலர் இருக்குது. ஸோ தட் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஹேர் கலர் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஹேரோட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கலரோட தான் இந்த டாஸ்க் ஃபுல்லாக அவர் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கலரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து மொட்டை அடிக்கிறேன்னா கூட அடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் வந்து அவருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அந்த மஞ்சரிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க டீல் பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து 1 பாயிண்ட்டும் இவருக்கு 2 பாயிண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ உள்ளே வந்து மஞ்சரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. மஞ்சரி எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உடனே மஞ்சரி வந்து யாருக்காக, எனக்காகவா, 2 பாயிண்ட்டுக்காகன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் இவர் வந்து 13 பாயிண்ட்ஸோட இருந்தார். இப்போ இந்த பர்டிகுலர் கலரிங் அடிச்சதுக்கப்புறம் இவர் 15 பாயிண்ட்ஸில் வந்து இவர் தான் டாப்பில் வருவார். ஸோ ரிமைனிங் டாஸ்கில் ரிமைனிங் ஃபோன் காலில் வேறு ஏதாவது ட்விஸ்ட் நடக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ ரயான் இப்படி பண்ணதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. குட் ஸ்போர்ட்மேன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் டாஸ்க்கு அந்த டிடிஎஃப்காக அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அடிபட்டிருக்கு. அந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னா அவரோட உழைப்பு தான் காரணம். ஸோ அவருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவர் தான் டைட்டில் வின்னரில் டிடிஎஃப் வின்னராக இருக்குமோ அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.